சிறகடிக்க ஆசை சரியில்லை டுடே எபிசோடில் நம்ம முத்தமும் செல்வமும் இருந்துட்டு காலையில் வீட்டில் சாப்பிட்லடா, அதனால் ஒரு எல்லையாவது குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இளநீ குடிக்கிறதுக்காக கடைக்கு போகிறாங்க. அந்த வழியாக நம்ம அருணும் இன்னொரு அவங்களுடைய ஃப்ரெண்டும் வராங்க. முத்துவை அந்த இடத்துல பார்த்த உடனே இளநீ குடிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அருண் வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்கவும், சரிவா போகலாம், எந்த காரணத்துக்காக நீ அந்த இடத்துக்கு கூப்பிட்றானே எனக்கும் நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக முத்து இருக்கிற இடத்துக்கு போகிறாங்க. சில பேர் ஃபுல்லாக தண்ணி அடிப்பாங்க. தண்ணி அடிச்சிட்டு இருக்கிற போதே ட்ரைவும் பண்ண ஆரம்பிக்குவாங்க. பொண்டாட்டி என்ன சொன்னாலையும் காதலே போட்டுக்க மாட்டாங்க. மீறி பொண்டாட்டி ஏதாச்சும் கேட்டால் வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லி துரத்தி விட்டுருவாங்க. குடிகாரங்கூட சேர்ந்து வாழ முடியலன்னு சொல்லிட்டு அவங்க பொண்டாட்டியும் வீட்டை விட்டு வெளியே போயிடுவாங்க. பொண்டாட்டியை சமாதானம் பண்ணுறதுக்காக நான் நல்லவன் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு மாலையை வேற போட்டுப்பாங்க. இதெல்லாம் ஒரு பொழப்பு அப்படின்னு சொல்லிட்டு அருண் இருந்துட்டு தேவையில்லாமல் நம்ம முத்துவை வந்து வம்பைக்கு இழுத்துட்டு இருக்காங்க. முத்து இருந்துட்டு இவன் ரொம்ப பேசிகிட்டு இருக்காண்டா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. எல்லாம் தெரியும், அவனை தேவையில்லாமல் வம்பு இழுக்கிறதுக்காக தான் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கான். அவன் பேசுகிற எதையும் நீ பெருசாக எடுத்துக்காத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செல்வம் வந்து முத்துவை சமாதானம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே இருந்தால் தேவையில்லாமல் பிரச்சனை தான் வந்துட்டுருக்கோம். நீ அதனால் காரில் போய் வெயிட் பண்ணு, நான் பணத்தை கொடுத்துட்டு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு செல்வம் வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக முத்து இருந்துட்டு அவர் கோவத்தை எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அதுக்கு அடுத்ததாக அங்கே கார்கிட்ட போயிடுறாங்க. அருண் இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. எப்படியோ ஒரு வழியாக இவனை நம்ம வெறுப்பேற்றிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அருண் இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. உன்னால் எதுவுமே என்னால் பண்ண முடியாது, நீ வெறும் சாதாரண டிரைவர் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி குத்தி கட்டி பேசிக்கிட்டு இருக்காங்க. முத்துக்கு ரொம்பவே கோவம் வந்துட்டுருக்கு. அதுக்கு அடுத்ததாக செல்வம் வந்து சமாதானம் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்ததாக இந்த பக்கம் நம்ம விஜயா இருந்துட்டு வீட்டில் உட்காந்துட்ருக்காங்க. பயங்கர கோவத்தில் இருக்காங்க. ரோகிணி வராங்க. அவங்கள பார்த்தோம் பார்க்காத மாதிரி ரூமுக்கு கிளம்பி போயிடுறாங்க. ரோகிணி இங்கே வா இங்கே அப்படின்னு சொல்லிட்டு விஜயா இருந்துட்டு ரோகிணியை வந்து கூப்பிடுறாங்க. என்னாச்சு ஆண்டி, எதுக்காக கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஆமாம் எங்கே போயிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏன் ஆண்டி என்னாச்சு, நான் 2 கிளைண்ட்டை பார்த்துட்டு ஷோரூமுக்கு போயிட்டு இப்படியே வரேன் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. மறுபடியும் நீ பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா இருந்துட்டு கோவப்படுறாங்க. என்னாச்சம்மா, ஏமா ரோகிணி நிற்க வச்சு இப்படியெல்லாம் கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நீ எங்கே போன, யாரை பார்த்த, யார்கிட்ட நின்று பேசிகிட்டு இருந்த, எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு வந்து தான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆண்டி நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னு எனக்கு புரியலையா இல்லை புரியாத மாதிரி நடிக்கிறியா, நீயும் தெரிந்துட்டுன்னு நான் நினச்சேன், ஆனால் இந்த ஜென்மத்தில் நீ தெரிந்துவே மாட்டேன். ஆண்டி தயவு செஞ்சு நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்கள், அதுக்காக நான் ஆன்சர் பண்ணிடுறேன், ஆனால் இப்படி புரியாத மாதிரி பேசாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்துதான் நீயும் அந்த பூ கட்டுற மீனாவும் என்ன பேசிகிட்டு இருந்ததை நான் பார்த்துட்டு தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டவுடனே ரோகிணி வந்து ஷாக் ஆகுறாங்க. என்ன ஆண்டி சொல்கிறீங்க, நான் கிளைண்ட்டை பார்க்குறதுக்காக ரெஸ்டாரண்ட்டுக்கு போனேன், அங்கே வெளியில் வந்துட்டுருக்கிற போது மீனாவும் அந்த கடைக்கு பூ கொடுக்கறதுக்காக வந்தாங்க, அப்போ நாங்கள் மீட் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு, அவங்க அதுக்கப்புறம் முத்துவை பற்றி விசாரித்தாங்க, அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அவள் இந்த வீட்டில் யாரும் வேண்டான்னு சொல்லி நம்ம சொல்கிறத கொஞ்சம் கூட காதில் போட்டுக்காம ஒரு கொஞ்சம் மரியாதை கூட இருக்காமல் அவள் பாட்டு கிளம்பி போனா இல்லை, அவகிட்ட என்ன பேச்சு உங்களுக்கெல்லாம், இனிமேல் யாருமே அவகிட்ட பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் நம்ம ஸ்ருதி இருந்துட்டு எல்லாருமே வராங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இவ போயிட்டு மீனாவை பார்த்துட்டு வந்திருக்கா, எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ போய் பார்த்துட்டு வந்திருப்ப அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. ஆண்டி அதுக்கான விளக்கத்தை தான் நான் கொடுத்துட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோகிணி வந்து சொல்லிடுறாங்க. உடனே ஸ்ருதி இருந்துட்டு, மீனாவை பார்க்க போனீங்களா, சொல்லியிருந்தா நானும் வந்திருப்பேன்ல, இவ்வளவே போய் பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறேன், இதில் நீ வேற போகிறன்றியா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆல்ரெடி நான் மீனாவை போய் பார்த்துட்டு தான் வந்தேன், ஆனால் இன்றைக்கும் பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக நான் போய் பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி ஸ்ருதி வந்து சொல்லிடுறாங்க. அண்ணாமலை இருந்துட்டு இவங்க மட்டும் இல்லை, நானும் போய் மீனாவை பார்த்துட்டு தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்னங்க நீங்களும் போய் அவளை போய் பார்த்துட்டு வந்திருக்கீங்க, அவள் நம்மளை யாரையும் கொஞ்சம் கூட மதிக்காமல் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டா, அவளை போய் நீங்கள் எதுக்காகலாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் அவன் நம்ம வீட்டு மருமக,
அவ அவங்க அம்மா வீட்டில் இருக்கா, எப்படி இருக்கா, என்ன ஏதுன்னு நம்ம விசாரிக்க வேண்டாமா, அதுக்குன்னு எப்படியே போகணும்னு சொல்லிட்டு விட்டுற முடியுமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆமாங்க, விட்டு தான் ஆகணும், அவளை எதுக்காக நம்ம போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உன்ன மாதிரி ஒரு பக்கம் வெண்ணையும் இன்னொரு பக்கம் சுண்ணாம்பையும் என்னால் தடவ முடியாது, எனக்கு எல்லாருமே ஒரே மாதிரி தான், மீனாவை போய் பார்த்து பேசிட்டு தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. விஜயா இருந்துட்டு இதை கேட்டோன்னா ரொம்பவே கோவப்படுறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முத்து இருந்துட்டு சபரிமலைக்கு மாலை போட்டுட்டு வந்து நிற்கிறாங்க. என்னங்க இவன் மாலை போட்டுட்டு வந்து நிற்கிறான், மாலை போட்டால் தண்ணி அடிக்க முடியாதுல்ல, இதுதான் டைம்னு சொல்லிட்டு கோச்சிட்டு போனால் அவன் பொண்டாட்டியை வர வைக்கிறதுக்காக தான் இவன் மாலை போட்டிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனோஜ் வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு எனக்கு கோவம் வருது, எல்லாத்தையும் லிஸ்ட் போட்டு எழுதி வச்சுப்பேன், அதுக்கப்புறமா உனக்கு விழுண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து வந்து சொல்லிடுறாங்க. இங்கே பாருங்க, இவன் பாட்டுக்கு திடுதிப்புன்னு மாலை போட்டுட்டு வந்து நிற்கிறான், இவன் ஏற்கனவே மாலை போடுவான்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்கிட்ட கூட நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து கோவப்படுவோம். அண்ணாமலை இருந்துட்டு நம்ம வீட்டில் ஒருத்தர் மாலை போட்டு சபரிமலைக்கு போயிட்டு வரனா நம்ம வீட்டுக்கு தான் ரொம்ப நல்லது, அதை விட்டுட்டு ஆள் அழகி கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க, என்னாலெல்லாம் கறி மீனெல்லாம் சாப்பிடாமலாம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஒரு பக்கமாக மனோஜ் இருந்துட்டு அட்லீஸ்ட் நான் ஒரு நாளைக்கு ஒரு 2 முட்டையாவது சாப்பிட்டாகணும், என்னாலையெல்லாம் விரதம் இருக்க முடியாது, என்னால் நான்வெஜ் சாப்பிடாமலாம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மனோஜும் மாறி மாறி அதைவே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம வீட்டில் ஒருத்தர் மாலை போட்டிருக்காங்க, ஏன் அவங்க கோயிலுக்கு போயிட்டு வர வரைக்கும் அதெல்லாம் சாப்பிடாம இருந்தால் என்ன ஆகிட போகுது, ஒன்றும் ஆகாதில்ல அப்படின்ற மாதிரி அண்ணாமலை வந்து சொல்லிடுறாங்க. ஸ்ருதி இருந்துட்டு நானே கொஞ்ச நாளைக்கு நான்வெஜ்லாம் அவாய்ட் பண்ணலாம் தான் நினச்சேன், ஆனால் இப்போ மொத்தம் மாலை போட்டிருக்கிறதுனால இதுவும் நல்ல டைம் தானே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா இது என்னோடய வீடுங்க, நான் என்ன சாப்பிட்ணும் என்ன சாப்பிடக்கூடாதுன்னு இந்த வீட்டில் யாராலையும் எதுவும் சொல்ல முடியாது, அதனால் இவன் வேணா போய் வெளியில் எங்கேயாச்சும் தங்கிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி விஜயா வந்து சொல்லிடுறாங்க. அவன் உன் பையன், ஆனால் இப்படி மனசில் கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் நடந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. முத்து இருந்துட்டு பரவாயில்லப்பா இருக்கட்டும், நான் வெளியிலே போய் கார் ஷெட்லேயே தங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. முதல்ல மீனாவை துரத்தி விட்ட, இப்போ முத்துவையும் துரத்தி விட்டுட்டு அவனை உன் பையனவே நீ பார்க்க மாட்டியா அப்படின்ற மாதிரி அண்ணாமலை சொல்லவும், அவன் மட்டும் என்னைக்கு நான் அம்மாவா பார்த்துருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக விஜயா இருந்துட்டு யாருமே முத்துவையும் மீனாவையும் பார்க்க போவே கூடாது அப்படின்ற மாதிரி ரூல்ஸ் போடுறாங்க. ஸ்ருதி இருந்துட்டு நான் பார்க்க போவான்ட்டி, உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஸ்ருதி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா முத்து இருந்துட்டு கார் ஷெட்டில் வந்து பயங்கரமாக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க பூஜைக்காக. அதுக்கு அடுத்ததாக ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. யாருக்காக வெயிட் பண்ணுறீங்களா, வர வேண்டியவங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக நம்ம மீனா சந்த் சந்திரா அதுக்கு அடுத்ததாக சத்யான்னு சொல்லிட்டு எல்லாருமே வராங்க. வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு அவங்களையும் வரவேற்றுட்ருக்காரு நம்ம முத்து. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சந்திரா இருந்துட்டு சரி வாங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு பூஜை ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. முத்து இருந்துட்டு மீனாவுக்காக எல்லையும் வந்து கொடுக்குறாங்க. எனக்கெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்லவும் அதெல்லாம் முடியாது, குடிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து ஒரு பக்கமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக மீனா இருந்துட்டு இளநீ குடிச்சு முடிச்ச உடனே பூஜைக்கான ஏற்பாடு நடத்துகிறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி சிறுகடிக்கு ஆசையில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.